எங்க வாங்க. வேண்டாம், நீங்களே ஆடுங்க, நான் வரல. டேய், அந்த பொண்ணு அப்படிதான்டா. நீ ஆடு முதல்ல. ஓகே மாஸ்டர். என்னது? என்னமா நீ? நான் கூட ஆடினாலும் உனக்கு பிரச்சனை, வேற யாராவது கூட ஆடினாலும் பிரச்சனை, என்ன பண்றது? ஆடுறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன தொட்டு தொட்டு ஆடுறதா உனக்கு பிரச்சனையா? நான் காம்படிஷன்னா வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். வேற மாதிரினா ஸ்டேஜில் ஆட விட்டுட்டு மார்க் போடுவாங்கன்னு நினைச்சியா? ஆமா. அது சரி, நீ இது வரைக்கும் எத்தனை காம்படிஷன்ல கலந்துருக்க? அம்பாசமுத்திரத்துல போய் ஆடிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க நீ. அப்படிலாம் இல்ல சார். இது பார், நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க ஆடணும். இது பார், மறுபடியும் நான் பாட்டு ப்ளே பண்ணுவேன், நீ ஆடணும். ஆடுமா ஆடுமா. ஆடுமான்னு சொல்றேன்ல. என்னதான் உனக்கு பிரச்சனை? இல்ல நான் போகணும், வழி விடுங்க. எங்க போற? நான் போகணும், எனக்கு வழி விடுங்க. அதான் எங்கன்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். ஷோக்கு ஆட வந்துட்டு சும்மா ஸ்கூல் போன மாதிரி போகணும்னா எப்படி? எனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இல்ல. அது எப்படிமா? எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு, உனக்கு மட்டும் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு வழி விடுங்க. நான் போறேன். டோர் ஓபன் பண்ணுங்க. டோர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல, வழி விடுங்க. முடியாது. நகருங்க, விடுங்க. முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் வீட்டுக்கு போகணுங்க, வழி விடுங்க. ஷோ முடியிற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது. அது எப்படிங்க முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும்? ஷோ முடியிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்கேம்மா. நான் டான்ஸ் ஷோக்காக தான் வந்தேன். ஆனா இங்க நடக்கிறது எதுவும் டான்ஸ் ஷோல நடக்கிற மாதிரியே தெரியல. வேற எப்படி தெரியுது? அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க, கதவை திறங்க. நீ போ, தாராளமா போ. ஆனா பணத்தை கட்டிட்டு போ. எந்த பணம்? ஏதாவது ஒரு காரணத்தினால நீ பாதியிலேயே போட்டியில இருந்து வெளியில போறதா இருந்தா 10 லட்ச ரூபா கட்டிட்டு தான் போவேன்னு சைன் பண்ணிருக்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு காம்படிஷன்ல இருந்து தாராளமா வெளியில போ.